ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெட் வார்ஸ் தான் வந்திருக்கோம். பெட் வார்ஸ் விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு. போன வாரம் கூட எதுவுமே போடல. நாம் என்ன பண்ணுறது, ரெக்கார்டிங் எடுத்தால் போடலாம், கண்டென்ட் கிடச்சா போடலாம். சும்மாவே போட்டு எதுவும் பண்ண போகிறது இல்லைல்ல. சரி, இந்த கேமில் எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான். மேலே அழுத்தினா கீழே அழுத்தம், கீழே அழுத்தினா அதுக்கும் கீழே அழுத்தம். சரி, ஆல்ரெடி அயனாக இருக்கிற மாறிட்டேன். சரி, கோல்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சோன்னு மாறலாம். ஹிவ் பெட் வார்ஸாக இருந்தால் 5 எமரால்டுக்கு டைமண்ட் ஆர்மர் போட்டுடலாம். இதில் எல்லாத்துக்குமே தனித்தனியாக அப்டேட் பண்ணுறதுக்காக இருக்கே. ஹிவ்னா சர்வரு, இது ஆப்பு. சரி, ஷார்டு மட்டும் அப்டேட் ஆகிடுச்சு. சென்டருக்கு போகலாமா வேணாமா? வேணான்னு தான் தோணுது. ஆமாம், எனக்கு வேணான்னு தான் தோணுச்சு. போக வேணாம். ஏன்னா இந்த வேர்ல்டில் என்னைக்காச்சும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். சாட்டர்டே செம்மையாக லக் இருந்துச்சு. ஆனால் இந்த வேர்ல்டில் மேலே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குல்ல, அந்த ஜென்ரேட்டர் நிறைய பேருக்கு இருக்குன்னே தெரியாது. கீழே இருக்க மேலே போகிற ஜென்ரேட்டருக்கு வழி தெரியாது. பிளாக்ஸ் போட்டு தான் போவானுங்க. கீழே இருக்க ஜென்ரேட்டருக்கு ஈஸியாக போயிடுவானுங்க. அதுதான் இந்த கேமில் நல்ல விஷயம். இவன் எதுக்கு காய்ச்சிங்க ஸ்பைடர் வெப் இது இங்கே போட்டு போயிருக்கான். தம்பி, இதெல்லாம் நீயே வச்சுக்கோப்பா, எங்கேயாச்சும் தேவைப்படும். ஃபிஷ்ஷிங் ராடெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நினச்சேன். ஏதோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது அவ்வளோ பவர்னு. அங்கேருந்து இழுத்தாலும் இங்கே வரைக்கும் வருவானுங்க. அதுதான் நல்ல விஷயமே. விடுங்க, அவனாச்சும் பேஸுக்கு ஏறுவான், அப்போது வந்து அடிக்கலாம். வரான் பச்சை கலச்சிங்கச்சான் வருது. சீக்கிரம் வாடா தம்பி, அடி வாங்கிட்டு போப்பா. வாடா அடி வாங்க. செத்துரு செத்துறான். ஐயோ, லூட்லாம் கீழே போயிடுச்சு. சென்ட்ரல்லேருந்து இங்கே வருவானுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபயர் பாய் அது இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், நல்ல விஷயந்தான். ஆப்பிள் தான் நிறைய வாங்கி வைக்கணும். ஆல்ரெடி ஆப்பிள் எஃபெக்ட் இருக்குது. இது டேலண்ட்ஸில் அப்டேட் பண்ணுது. எங்கள் பேஸில் ரூட்டு போட்டிருக்கானுங்க 2 பேர். ஆப்சிடியன் போட்டு கவர் பண்ணியிருக்காங்கப்பா, நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் என்ன, இது டைமண்டு பிகேஸ் எத்தனை வந்தானுங்க, அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்ருவாங்க. யாருமே வரமாட்டானே. எவனாச்சும் வந்தானா அடிக்கலான்னு நினச்சேன். பிளாக்ஸு இதெல்லாம் வாங்கலாம். நான் ஜெயிச்சிட்டேன். 8-5 ஸ்டார் 2 nothing. சரி விடுங்க, எதுவுமே பண்ணாமல் இருந்த காரணத்தால் ஒரு மேட்ச் போகலான்னு சொல்கிறேன். போகலாமா கைஸ்? நீங்கள் என்ன சொல்கிறது, நானே போகிறேன். இன்னொரு மேட்சும் போட்டாச்சு, அவ்வளோதான். அடுத்த மேட்ச் என்ன வேர்ல்டு? இதே வேர்ல்டாக வந்தால் நல்லாயிருக்கும். இதே வேர்ல்டு வரணும். சரி, பார்க்கலாம். என்ன வேர்ல்டு இது? ஐயா, என்ன அதுக்குள்ளே மேட்ச் ஆரம்பிச்சிச்சு? என்ன வேர்ல்டுன்னு கூட. ஐயோ, இந்த வேர்ல்டு எனக்கு கொஞ்சம் நஞ்சம் தான் பிடிக்குமே. அங்கங்கே லாவாக இருக்கும். ஆமாம், லாவாக இருக்க வேர்ல்டு தான் இது. அங்கங்கே லாவா, அங்கங்கே ஐஸ், அங்கங்கே ஸ்லைமு, என்னென்னமோ இருக்கும் இங்கே. எனக்கு பிடிக்காதுங்க இந்த வேர்ல்டு. அந்த என்ஸ்டோன் வச்சு இதே பெட்டாச்சு கவர் பண்ணிடலாம். முன்னாடி போயிட்டுருக்கோம் பாருங்கள். சரி, கோல்டு ஆர்மர் கடன்னு மாறிடலாம். சீக்கிரம் கோல்டு வந்தால் நல்லாயிருக்கும். எவ்வளோ மெதுவாக வருது கோல்டு. சரி, பேஸுக்கு எவனும் ஏறக்கூட இல்லை. மஞ்சள் கழிச்சிங்கச்சு அங்கே தான் இருக்குது. நம்ம ஆள் தானா? அங்கேருந்து எவனும் வரல. எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும். டேய் போடா, கொஞ்சம் நிறைய கிடைக்கும்டா. பேஸுக்கு ஏறுறான். பச்சை கழிச்சிங்கச்சான் பேஸுக்கு எடுத்து அதுக்குள்ளே கோல்டு போட்டுடலாம். பச்சை கழிச்சிங்கச்சான் ஏறுது காய்ஸ்.
ஐயோ பச்சை கலர் வருதியா? சரிடா வரான் 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 வரான். வாடா 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 தம்பி வாடா, சீக்கிரம் போய் சாவுப்பா. வாடா டேய் சீக்கிரம் வாடா. எவ்வளோ மெதுவாக வந்துட்டுருக்கான். ஏய் அடிச்சு அடி படலை. ஓ பட்டுச்சு, ஆனால் இது கோல்டு இதில் போயிடுச்சு. அட பையங்களா, கொஞ்சம் விட்டதுக்கு வந்துட்டீங்களேடா. என் டீமால் சொன்னேன். சரி விடுங்க. பச்சை கழிச்சிங்கச்சா எங்கள் பேசுக்கு ஏறிச்சு. இப்போ என்னென்னா ஒன்றுமே போடாமல் சென்டர் போயிட்டுருக்கு. விடுங்க. இது இந்த கேமில் இது ஆட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஹேடு பெட்டு, ஹைடு பெட்டு, ஹைடு யார் செல்ஃபு, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு தெரியாது. ஆனால் கையில் ஏதாவது பொருள் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனால் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது. வரான் வரான் பூச்சாண்டி வரான். ஐயே என்ன கைசி கீழே வந்துட்டான். ரொம்ப ஈஸி. பெட்டை போய் உடைக்கலாமா? வேணாம், அவனுங்க பெட்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்குது. பேச ஏறானுங்க டைமண்ட்ஸ் வாடி. போ கோல்டன் ஆப்பிள். பேச ஆல்ரெடி ரூட் தான் போட்டு இருக்கால. ஐயே என்ன கைசி கீழே வந்துட்டான். வேஸ்ட் கீழே வந்துட்டாப்புல. பச்சை கலர் திங்ஸ் தான் பாவம். கிட்ட வருது சாவுது. நீ எதுக்கு தம்பி வந்து சாவணும்? நானே வந்து கொள்றேன்ப்பா. போகலாம். இந்த கச்சா மூச்சான்னு போட்டு வச்சிருக்குதுங்க. வேணாம், நான் இங்கேயே உக்காந்துடுறேன்டா. சி இங்கே ஒருத்தர் இருக்கிறான். பெட்டு உடைச்சிடலாம். ஆமாம், பெட்டு உடைக்கிறது நல்லது. அயன் எக்ஸு, அயன் பிக்கேக்ஸு, அப்புறம் ஷியர்ஸ், அப்புறம் பிவிபிக்கு தேவையான பொருள் வாங்கியாச்சா? அவ்வளோதான். இப்போ போக வேண்டியது தான். அடா பாருங்களா, ஏதுடா நீங்களா? ஐயோ என்ன இவன் இவ்வளோ போட்டிருக்கான். டே தம்பி செத்துருப்பா, சீக்கிரம் செத்துருப்பா. மூஞ்சியில் கருவை போட்டு போயிருக்கான். ஒரு பெட்டும் உடைக்கலான்னு நினச்சது தப்பாடா. இனிமேல் நம்ம போகிறது சேஃப் இல்லை. ஆப்பிளை சாப்பிட்டுட்டு எங்கேயோ உக்காந்துட வேண்டியது தான். ப்ளூ கலர் சிங்கச்சான் அவன் அங்கே இருக்குது. இங்கே வரணும்னு அவசியமா அதுக்கு? ஸோ ஆனால் அதுதான் பாவம். பரவாயில்ல விடுங்க. இந்த சைடில் ஒரு 2 பெட்டு, அந்த சைடில் ஒரு 2 பெட். ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சு. போகலாமா? இல்லை இருக்கட்டும், சரி விட்டுங்க போகலாம். எத்தாலும் பரவாயில்ல, பெட்டு உடச்சிட்டு தான் சாவேன். சீக்கிரம் போப்பா தம்பி. டைமண்ட் இருக்குது, கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். தம்பு அப்புறம் ஆர்மரு. இப்போ போகலாம். எவனுமே இல்லை போல் பேஸில். நல்லது. வந்துட்டாங்க. சீக்கிரம் போய் பெட்டு மட்டும் வச்சிடறேன்டா தம்பி. எதுவுமே பண்ணாதீங்கடா. டே பெட்டு மட்டும் வச்சிடறேன்டா. யோ அடிக்காதியா. பெட்டு மட்டும் வச்சிடுறேன். ஏய் அடிச்சுக்கினே இருக்கீங்க. மடியம் சாவாதீங்கடா என் கையில். உங்களுக்கு தான்டா டெட்ஸ் போவோம், எனக்கு தான்டா கில் சேரும். ஒரே ஒரு பெட்டு மட்டும் வச்சுக்கிறேன்டா. தேங்க்யூடா. ஓடிட வேண்டியது தான். நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் எங்கள் டீமில். அப்போ கண்டிப்பாக எங்களை தேடி லட்சக்கணக்கில் ஆளுங்க வருவாங்க. ஓடுறா தம்பி, ஓடுறா. சீக்கிரம் ஓடிடணும். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக. எவ்வளோ மெதுவாக ஓட முடியும்? அவ்வளோ மெதுவாக ஓடிட்டுருக்கானே. ஏரோப்ளேன் வேகத்தில் போ. ஏறு. அப்படியே போ ஊச்சிடு. எடுத்து பாவீங்களா, என்னடா என்னோட ஸ்லோவாக வந்துட்டு இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி போன மேட்ச்சில் ஆன மாதிரியே டைம் லேப்ஸ் ஆகி கேம் ஒன்று நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். கீழே வந்துட்டாப்புல. இங்கேயே போய் க்ரௌச் பண்ணிட்டு உக்காந்துடலாமா?
எவனாச்சும் வந்தானா பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் நான் வீரர்கள் சொல்கிறது ஆப்பிளை சாப்பிடணும். இப்போ தான் யாருமே இல்லை. இப்போ நான் நான் சாப்பிடணும். யார்கிட்டையுமே பெட் இல்லை. பச்சை கலர் எதுக்கு மேலே ஏறுது? பேர் உடச்சா ஃபுட்டு கிடைக்குமா? இல்லை, கரெக்டு. சென்று போகலாமா? போகலாம். ஒரு டைமண்ட் ஆர்மெண்ட்டாச்சும் போட்டுருணும். போகிறது நல்லது தான். ஆமாம், போகலாம். அந்த பிரச்சனையுமே இல்லை. போயிட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி. ஒன்றாச்சும் வரானா? ப்ளூ கலர் சிங்கிச்சு அங்கே தான் இருக்குது. மேலே ஏறு, மேலே மேலே மேலே. இங்கே தான் நினைக்கிறேன் பச்சை கலர் சிங்கிச்சா இருக்கும். என்னை ஒருத்தர் துரத்திட்டு வரான்னு தான் நினைக்கிறேன். ஆறு மாறேடு வா. ஒன்று எடுத்தாச்சு. எவ்வளோ மெதுவாக வருவீங்க? டே ஆளுங்களே, வாங்கடா. வந்து 1v1 வாங்கடா. சீக்கிரம் வரானுங்களா பாரு. சரி விடுங்க, எமரால்டு எடுத்துட்டு ஃபுல் டைமண்ட் போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம தான் இன்னும் ஒரு எமரால்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ளூ பேஸ் கேரளாமா? ஃபுல் டைமண்ட் போட்டு போயிடலாமே. இல்லை, எவனோ வரானா? இல்லை, இங்கே ஒன்று 3 இருக்குது ஹெல்மெட்டுக்கு. கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வர்றதுக்குள்ளே கீழேயும் வந்துடும், மேலேயும் வந்துடும். ப்ளூ கலர் வருது. சவுடா டேய், சீக்கிரம். என்ன அடிக்க முடியல? ஏய், ஓடாதரா. ஐயோ, மூஞ்சியில் கறியை பூசிட்டானே. சரி வச்சிடலாம். இன்னொன்று வருது. டைமண்ட் சாடி. மாகா. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு. ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டோம். ஓகே, இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சேலஞ்ச் கொடுங்க. 1 ஃபிங்கர் சேலஞ்ச் ஏதாச்சும் கொடுங்க கைஸ். கொடுத்தா தான் கண்டென்ட் கிடைக்கும். சரி, போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க கைஸ்.